الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم صدق الله العليم. புகழனைத்தும் அண்ட சராசரங்களை படைத்தாளுகிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரியது என அல்லாஹுவை புகழ்ந்தவனாக இந்த உரையினை துவங்குகின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரிகளே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் அடைந்திருக்கிற நாம் ரமலானுடைய மாதத்தை பயனுள்ளதாக கழிக்கிற வகையிலே இறை நினைவுகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நேற்றைய தினம் ஒரு மனிதனுடைய மரண தருவாயிலே அவன் சந்திக்கிற சில குமுறல்களை பற்றி பார்த்தோம். அன்பு சகோதரிகளே, அன்பானவர்களே, ஒரு மனிதனை மரணம் வந்து அடைவதற்கு முன்னால் அவன் சில விஷயங்களிலே கவனம் செலுத்திவிட வேண்டும். ஏனென்றால் நேற்றைய தினம் மரணத்தை பற்றி நாம் மிக தெளிவாக சொன்னோம். அது சொல்லிவிட்டு வராது. ஒரு முறை வந்து விட்டதென்றால் நமக்கு வாய்ப்புகள் பெறாது. மரணத்தினுடைய வானவர்களை நீங்கள் சந்தித்து விட்டீர்கள் என்றால் நிச்சயமாக ஒரு நொடி கூட உங்களுக்கு அவகாசம் வழங்கப்படாது என்பதை மிக தெளிவாக குர்ஆனுடைய வசனங்களோடு உங்களுக்கு ஒப்பிட்டு காட்டியிருந்தேன். ஒருவேளை நாளையோ நாளை மறுநாளோ அல்லது இந்த உரையை முடித்துவிட்டு நாம் வீட்டுக்கு செல்லுகிற வேளையிலோ அல்லது இந்த உரையை கேட்டுக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலோ கூட இங்கே பேசுகிற அல்லது பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மில் யாருக்கு வேண்டுமானாலும் மரணம் நம்மை வந்து அடையலாம். இந்த மரணத்தை அடைவதற்கு முன்னால் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு 5 விஷயங்களை இங்கே நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அருமை சகோதரிகளே, அருமை உள்ளங்களே, அன்பு சொந்தங்களே, மரணத்தினுடைய வானவரை நாம் பார்த்து விட்டோம் என்றால் இந்த உலக வாழ்க்கைக்கும் நமக்கும் மத்தியிலே ஒரு பெரும் திரை உருவாக்கப்பட்டுவிடும். நாம் கதறுவோம், கெஞ்சுவோம், கூப்பாடு போடுவோம். ஆனால் நம் அருகிலே அமர்ந்திருப்பவருக்கு கூட அது கேட்காது. நம்மளை சுத்தி இருக்கிற மனிதர்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்க? மனுஷன் தூங்கிட்டு இருந்தான், காலைல எந்திரிச்சு பார்த்தா ஆளு மவுத் ஆயிட்டாரு. மனுஷன் தொழுதுகிட்டு இருந்தான், காலைல எந்திரிச்சு பார்த்தா மனுஷன் மவுத் ஆயிட்டாரு. நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாரு, மவுத் ஆயிட்டாரு. சில மரணங்களை பற்றி இப்படி பேசுகிற மனிதர்கள் சில மரணங்களை பற்றி வேறு விதமாகவும் பேசுவார்கள். கடும் அதாபு, கடுமையான வேதனை, சித்திரவதையோட தான் மௌத்தா போனாரு. மௌத்தா போகும் பொழுது அவர் உடம்பு பாடா படுத்திருச்சு, விபத்துல இறந்துட்டாரு, துண்டு துண்டா வெட்டி கூறு போட்டாங்க. இப்படி ஒரு மரணத்தை பற்றி பலரும் பலவிதமாக பேசுவார்கள். ஆனால் உயிர் போகிற நேரத்திலே நம்மோடு இருக்கிற யாராலும் நம்மை வானவரிடத்திலிருந்து பேச்சுவார்த்தை நடத்தி காப்பாற்ற இயலாது. ஏனென்றால் வானவர் அவர்களுடைய கண்களுக்கு தெரிய மாட்டார்கள். அந்த வானவரை பார்ப்பதற்கு முன்னால் அன்பு உறவுகளே, நாம் இந்த 5 விஷயத்திற்கு தயாராகி விட்டோமா என்பதை ஒரு முறை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அதிலே முதல் விஷயம் என்னவென்றால், இந்த உலகத்திலே நாம் நம்மை பெற்றவரை பார்த்து அம்மா என்போம், அப்பா என்போம். நாம் பெற்றவர்களை பார்த்து அருமை மகனே, அருமை மகளே என்று கொஞ்சிக் கொள்வோம். ஆனால் மரணம் வந்து விட்டதென்றால், மறுமை வந்து விட்டதென்றால், மன்னரையை சந்தித்து விட்டால், மன்னரையிலிருந்து எழுப்பப்பட்டால், கியாமத் நாளிலே நிறுத்தப்பட்டால் எந்த மனிதனுக்கும் எந்த மனிதனை பற்றிய சிந்தனையும் வராது, வரவே வராது. ஏனென்றால் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அந்த நாளை பற்றி. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, மனிதன் தன்னுடைய சகோதரனை விட்டு விரண்டு ஓடுவான். வ உம்மிஹி வ அபி, தன்னுடைய தாய் தந்தையை விட்டு விரண்டு ஓடுவான். வ சாஹிபத்திஹி வ பனி, தன்னுடைய தோழனை விட்டு தன்னுடைய பிள்ளையை விட்டு விரண்டு ஓடுவான். லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமைதின் ஷஅனு யுக்னி, ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த நாள்ல உள்ளத்துல ஓடுற சிந்தனை எல்லாம் ஷஅனு யுக்னி, என் நிலைமை என்ன, என்னை யாரு காப்பாத்துவா? தான் பெத்தெடுத்த பிள்ளைய பார்த்து விரண்டு ஓடுறான், தன் மனைவியை பார்த்து, கணவனை பார்த்து, சகோதரனை பார்த்து, நண்பனை பார்த்து
தாய் தந்தை என்று எந்த உறவும் அப்போது பலன் தராது. இந்த உறவுகள் எல்லாம் உயிரோடு உயிராக இங்கே நாம் அமர்ந்திருக்கிற இந்த தருணத்தில் மட்டும்தான். நான் மௌத்தா போன பிறகு கூட என் பிள்ளையுடைய நினைப்பா வாழுவேன் என்று நினைக்கிற யாரும் புரிந்து கொள்ள வேண்டும், ஒருவராலும் அப்படி வாழ முடியாது. ஏன் எல்லாருடைய சிந்தனையும் ஏன் நிலைமை என்ன? எல்லா மனுஷனுடைய சிந்தனை என்னவா இருக்கும்? நான் என்ன ஆக போறேன், என் நிலைமை என்ன ஆக போகுது? அப்போ எந்த உறவும் பலன் தராத அந்த நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள். தயாராகி விட்டோமா? முதல்ல நாம தயாராகி இருக்கிறோமா? முதல் விஷயம் அதுதான். மரணத்தை சந்திக்கவிருக்கிற, மரணத்தை நம்புகிற, படைத்தவனை நம்புகிற, இஸ்லாத்தை ஏற்றிருக்கிற, ஈமானுடைய உறுதியோடு வாழ்கிற அனைவருமே நினைத்து பார்க்க வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால், மரணத்தை சந்திக்க நான் தயாரா? நற்குணங்களால், இறையச்சத்தால், மறுமையிலே கிடைக்கிற வெற்றியால் இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தரும் மனசாட்சியோட யோசிச்சு பாருங்க, இந்த நிலையில நான் மௌத்தா போனா எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா? அதற்கு தயாராக இருக்கிறோமா? அப்பொழுது அப்படி என்றால் மரணத்தை சந்திப்பதற்கு முன் நாம் கடைபிடிக்க வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால் சுய பரிசோதனை. நாம ஒழுங்கா இருக்கிறோமா? இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்திருக்கிறோமா? இது முதல் விஷயம். நேரம் குறைவாக இருக்கிற காரணத்தினால் நான் ஒவ்வொன்றையும் சுருக்கமாக சொல்லுகிறேன். இரண்டாவது விஷயம் என்னவென்றால், மரணத்தை அடைவதற்கு முன்னால் ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய இரண்டாவது விஷயம் தர்மம். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கபில் ஐயதி அஹதுகுமுல் மௌத். மரணம் வருவதற்கு முன்னால் நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நல்வழியிலே செலவிட்டு விடுங்கள். ஃபயகூல ரப்பி, மரணம் வந்து விட்டதென்றால் லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீம், சற்று நேரம் அவகாசம் குடுகிறேவா என்று மனிதன் கேட்பான், கதறுவான். ஆனால் அவகாசம் கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப ரெண்டாவது விஷயம், நாம சேர்த்து வைக்கிற காசு, பணம், சொத்து, சுகம் இது நம்மளை காப்பாத்தாது. இதன் மூலமாக நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பேரிச்சம்பளத்தினுடைய சிறு துண்டையேனும் தர்மம் செய்து நீங்கள் நரகத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஒத்தகின்னார் வலவ் பிசிக்கி தம்ரா, இருக்கிறதுல கொஞ்சம் கொடுங்க. கஷ்டப்படுறவனுக்கு, தேவைப்படுறவனுக்கு, பாதிக்கப்படுறவனுக்கு தர்மம். உங்களிடத்திலே கடன் பட்டிருக்கிறவர்களுடைய நிலைமையை சற்று யோசித்து பாருங்க. உண்மையிலே கஷ்டப்படுறான், ஏமாத்தணும்னு நினைக்கிறான், வேற அல்லாஹ்ட்ட பதில் சொல்லுவான். உண்மையிலே கஷ்டப்படுறான், அடைக்க நினைக்கிறான், அடைக்க முடியல, தத்தளிக்கிறான். தர்மமாக சிலவற்றை தள்ளுபடி செய்யுங்கள், அல்லாஹ் அதற்கான கூலியை இரட்டிப்பாக நமக்கு வழங்குவான். தர்மம் இரண்டாவது விஷயம். மூன்றாவது, மரணத்தை சந்திப்பதற்கு முன்னால் ஒவ்வொரு மனிதனுமே தன்னை தானே பரிசோதித்து பார்க்க வேண்டிய விஷயங்களிலே மூன்றாவது விஷயம் என்ன தெரியுமா? கடன். நேற்றைய தினம் சொல்லும் பொழுதே சொன்னேன், கடன் பட்டவர்களை அல்லாஹ் ஒரு காலம் மன்னிக்க மாட்டான். யாரிடத்திலே நாம் கடன் பட்டிருக்கிறோமோ அவர்கள் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிப்பதற்கு ஒருபோதும் தயாராக மாட்டான். கடன் பட்டிருந்தால் கடனை அடைப்பதற்கான முழு முயற்சிகளை செய்யுங்கள். கொடுத்தவர்கள் கடனை கேட்கும் பொழுது இழுத்தடிப்பதும் அவர்களை உதாசீனப்படுத்துவதும் அல்லாஹ்வை உதாசீனப்படுத்துவதற்கு சமமாக மாறிவிடும் அருமை உறவுகளே. அல்லாஹ்விடத்திலே கடும் குற்றத்திற்கு ஆளாகி நிற்போம். நாலாவது விஷயம், பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு என்றால் படைத்தவனிடத்துல கேட்கிற பாவ மன்னிப்பு சொல்லல, மனிதனிடத்தில் பெறுகின்ற பாவ மன்னிப்பு. இங்கே அமர்ந்திருக்கிற நாம் பக்கத்துல ஒருத்தங்களை பார்த்தவன அஸ்ஸலாமு அலைக்கும், வாங்க, நல்லா இருக்கீங்களா, வீட்டுல எல்லாம் எப்படி இருக்கிறாங்க என்று கேட்கிறோம். ஆனால் அவன் சென்ற பிறகு
இது ஒரு கேடுகட்ட குடும்பம். இந்த மாதிரி பொண்ணாலாம் நம்ம வாழ்ந்துடக்கூடாது. இது குடும்பமா இது? அஸ்தக்ஃபிருல்லாஹ். இவற்றை நீங்கள் சர்வசாதாரணமாக செய்து வருகிறீர்கள். ஆனால் படைத்தவன் இவை எல்லாவற்றையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறான். யார் யாரை பற்றி பின்னால் என்ன பேசினோம், என்ன ஏசினோம், யாருடைய வீழ்ச்சிக்கு நாம் காரணமாக இருக்கிறோம், அனைத்தையுமே படைத்தவன் சோதித்துக் கொண்டிருக்கிறான், பதிவு செய்து கொண்டிருக்கிறான். பாவ மன்னிப்பு தேடி விடுங்கள். யாருக்கெல்லாம் குறை வைத்தோமோ, யாரையெல்லாம் வன்மையாக பேசி யாருடைய மானத்தில் எல்லாம் விளையாடி இருக்கிறோமோ, அல்லாஹ்வுக்காக என்னை மன்னித்து விடு. நான் அறிந்தும் அறியாமலும், தெரிந்தும் தெரியாமலும், புரிந்தும் புரியாமலும் செய்த குற்றங்களுக்காக எனது அருமை சகோதரா, சகோதரியே, இந்த உலகத்திலே நான் உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், என்னை மன்னித்து விடு என்று அவனுடைய மன்னிப்பை பெறாமல் நீங்கள் மரணித்தால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி விட்டால் வத்தகி தஅவத்தல் மலலூம், பாதிக்கப்பட்டவருடைய பிரார்த்தனைக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், ஃபைன்னஹா லைஸ பைனஹு வ பைனல்லாஹி ஹிஜாப், அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே எந்த திரையும் இல்லை. அருமை உறவுகளே, ஒரு மனிதனும் மரணத்தை சந்திப்பதற்கு முன்னால் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களிலே மிக முக்கியமான 5வது விஷயம் வசியத். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், குத்திப அலைக்கும் இதா ஹலர அஹதுகுமுல் மௌத், மரணத்தை சந்திக்கிற பொழுது உங்களுக்கு ஒரு விஷயம் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இன் தரக்க கைரா, நீங்கள் நல்லதை, பொருளாதாரத்தை விட்டு சென்றால் அதை வசியத்துல் லில் வாலிதைனி வல் அக்ரபைனி பில் மஅரூஃப் ஹக்கன் அலல் முத்தகீன், பெற்றோருக்காகவும் உறவினருக்காகவும் சிறந்த முறையில் மரண சாசனம் செய்வது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நம்மிடத்திலே சொத்து சுகங்கள் இருக்கிறது என்றால் நாம் மரணித்து விட்ட பிறகு அந்த சொத்திலிருந்து நம்முடைய பெற்றோருக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இயல்பாகவே வாரிசுரிமை சட்டத்தின் அடிப்படையிலே சொத்துக்கள் பிரித்து வழங்கப்படும். ஆனால் இஸ்லாம் இங்கே சொல்லுகிறது, நீங்கள் கருணை காட்டுங்கள், சிந்தித்து பாருங்கள், அழகிய முறையிலே அந்த பொருளாதாரத்தை கையாளுங்கள். உங்களுடைய சொந்தத்திலே, பந்தத்திலே கஷ்டப்படுகிறவர்கள், துன்பப்படுகிறவர்கள், அல்லோல் படுகிறவர்களுக்கு உங்களால் இயன்றதை மரணிப்பதற்கு முன்னதாகவே வசியத் செய்து விடுங்கள், எழுதி வைத்து விடுங்கள். சில பேர் எல்லாத்தையும் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எழுதி வச்சிடலாமா என்றால் அப்படி கிடையாது, அப்படி எழுத முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவு. ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய இடத்துல கேட்கும் பொழுது, என் சொத்துல பாதியை உங்களுக்கு எழுதி வச்சிடலான்னு பாக்குறேன், ரசூலுல்லாஹ் அதுக்கு அனுமதிக்கல. சரி 3ல ஒரு பங்கை எழுதி வச்சிடலான்னு பாக்குறேன், அதுக்கும் அனுமதிக்கல. அதை விட ஒரு குறைந்த பங்கை சொந்த பந்தங்களுக்கு, உற்றார் உறவினருக்கு வசியத்து பண்றது வலியுறுத்தப்பட்டிருக்கு. நம்முடைய தாய் தந்தையருக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு சொத்திலிருந்து இறந்த பிறகு இயல்பாகவே வாரிசுரிமை சட்டத்தின் அடிப்படையில சொத்து பிரித்து கொடுக்கப்படும். இந்த 5 விஷயங்கள் நம்முடைய மரணத்திற்கு முன்னால் நாம் கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள். அருமை சகோதரிகளே, அருமை உறவுகளே, இது அல்லாத இன்னொரு விஷயமும் இருக்கிறது. மரணத்தை அடையவிருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய வாழ்நாளிலே கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமானதொரு உபதேசத்தை, முக்கியமானதொரு வழிகாட்டுதலை திருமறை குர்ஆன் மிக அழகாக, விரிவாக, அற்புதமாக, ஒரு பெற்றோராக நீ இருந்தால் இவற்றை நீ கடைபிடிக்க வேண்டும் என்று விவரித்து காட்டுகிறது. அது என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் காண்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.